வணக்கம். இப்போ ரெத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோக்களோடு அதில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்டர் வச்ச ஒரு சில்க் காட்டன் சாரீ. இப்போ அந்த மாதிரி உள்ள சாரியோட ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ரன்னிங்லேயே இருக்குது. பார்டர் மட்டும் இருக்குது, ப்ளைனாக இருக்குது. இப்போ அந்த பார்டரையே எடுத்து ரவுண்டு நெக்கில் நம்ம பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் அந்த பார்டர் வச்சே நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு குறுகலான பார்டரும் ஒரு சைடு அகலமான பார்டரும் இருக்குது. இப்போ நம்ம குறுகலான பார்டரை ப்ளவுஸ் கிளாத்தில் ஸ்லீவுக்காகவும், அகலமான பார்டரை முதுகு பாகத்தில் நம்ம கழுத்து பகுதியில் டிசைன் பண்ணுறதுக்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். எப்போதும் போல் ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். ஒரு கேன்வாஸை நம்ம 2ஆக மடிக்கலாம். கிளாத்தோட மடிப்பு பக்கமாக வைங்க. ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியில் அடையாளப்படுத்திட்டு தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்தலாம். மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் வர அளவு 2.25 இன்ச்சு. அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இதில் நாம் ரவுண்டு நெக் வரையலாம். இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். ஒன்றரை இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிற பகுதியில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ வெளிப்பக்கம் 2 இன்ச்சில் அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் வரைஞ்ச லைனில் அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைடு வரும்போது அந்த நெக்கு பகுதியில் மடிப்பு பாகத்துலேருந்து 1 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிருங்க. கரெக்டாக நெக்கு பகுதியில் அந்த முதுகு பாகம் மடிப்பு பக்கம் 1 இன்ச்சு வரல அப்படின்னா, இந்த மடிப்பு பாகம் பக்கமாக இருந்து 1 இன்ச்சிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வளைவாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்போ வரைஞ்ச பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பார்டர் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பார்டரை 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு அந்த கேன்வாஸையும் 2ஆக மடிக்கலாம். வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த சைடு கொஞ்சம் கேன்வாஸ் உள்ள பகுதியில் பார்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த கேன்வாஸ் வந்து முடிகிற பகுதி கீழே அந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வர பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த பகுதியில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இந்த கேன்வாஸ் வந்து கீழே வரைக்கும் முடிகிற பகுதியில் அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கும்போது அளவுகள் வந்து சரியாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரும். இப்போ அதில் நம்ம 2ஆக மடித்து வச்சுருக்குறோம் நீளத்துக்குள்ள பீஸ். அதை இன்னொரு சைட்லேயும் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு பார்க்கலாம். 2 பக்கமே இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ திருப்பி வச்சுட்டு உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்தால் கேன்வாஸ் வச்சு சைடில் உள்ள கேன்வாஸ் வைங்க. அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். நல்லா அயன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கம் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். எல்லாமே தைச்சி முடித்து டாட் எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸுக்கு மேலே நெக்கு பகுதியில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் அந்த வளைவாக இருக்கிற பகுதியிலையும் கேன்வாஸோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க.
எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. வெளிப்பக்கம் உள்ள வளைவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பீஸை நம்ம ரெண்டாக மடித்து அடையாளப்படுத்தி விட்டுறலாம். சென்டரில் அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ நம்ம உள் பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அந்த பீஸ் வைங்க. கரெக்டாக நேராக வைங்க. இந்த மடிப்பு வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக தைச்சிருக்கிறேன். இந்த பீஸ் அப்படியே எடுத்து கேன்வாஸை தூக்கிட்டு அந்த கிளாத் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி அப்படி வச்சுருங்க. அளவுகள் வந்து மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கிற பகுதியில் கொஞ்சம் கேப் தெரியுது பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே தைச்சி விட்டுருங்க. தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியில் கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பகுதி அப்படியே நம்ம வெளிப்பக்கம் திருப்பி நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். வெளிப்பக்கம் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அதோட எட்ஜில் அப்படியே தைச்சி விட்டுருங்க. தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் அது போக இருந்த பார்டரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே நாலாக மடிக்கலாம். நேராக மடிக்கிறேன். நேராக மடித்து இன்னும் நேராக மடிக்கலாம். மடிக்கும்போது சின்னதாக சதுர பீஸாக இருக்கும். நேராக மடிக்கும்போது சதுர பீஸாக வரும். நேராக மடிக்கிறேன். அது இன்னும் 2ஆக மடிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த மேலே உள்ள கார்னர் பகுதியில் லைட்டாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த வளைவாக இருக்கிற பகுதியில் இந்த பீஸ் வைக்கலாம். வச்சுட்டு அந்த சைடு பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த சைடில் படணும். அந்த சதுர பீஸில் மடிப்பு பக்கம் வெளிப்பக்கம் இருக்கணும். அந்த நூல் இலைகள் வந்து அந்த நெக்கு பகுதி பக்கமாக அப்படி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. சதுர பீஸில் மடிப்பு பாகம் வந்து வெளிப்பக்கமாக வச்சுருக்கிறேன். இந்த நூல் இலைகள் தெரியாமல் இருக்கும் வெளிப்பக்கம் வைக்கும்போது. இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த சைடில் இந்த பகுதி வந்து படணும். அந்த அளவுக்கு அப்படி கரெக்டாக அப்படி வைங்க. வச்சுட்டு அதோட சேர்த்து ஜாயிண்ட் ஆக்குங்க. எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற பகுதியை கொஞ்சமாக அந்த மாதிரி இந்த சதுர பீஸில் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வளைவாக தைச்சிருக்கிறோம், அந்த கார்னர் பகுதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து
1 ஃபுட் அளவுக்கு தையல் விழற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சதுக்கப்புறம் தையலுக்கு வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பைப்பிங் பண்ணலாம். இது ஒரே பீஸாக இருக்கணும். நெக்கு பகுதிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் வச்சு நம்ம பயன்படுத்துகிற பகுதியில் நீங்கள் லேஸ் வேணாலும் வைக்கலாம். இந்த சைடில் அந்த சதுர பீஸோட நூல் இலைகளையும் மேலே இருக்கிற பகுதியில் உள்ள நூல் இலைகளையும் மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். வளைவாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த கார்னர் பகுதியில் இது வந்து அப்படியே மடித்து அப்படியே திருப்பி விட்டுறலாம். ஈஸியாக தைக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி மடித்து திருப்பி தைக்கும்போது இந்த மாதிரி விடுறேன். இந்த பைப்பிங்கில் ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி நம்ம இதை தச்சு முடிச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லாமே தச்சாச்சு. பைப்பிங்கில் 2வது தையல் தைச்சிடலாம். ரெண்டு தையலும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் 2 சைஸு பீட்ஸ் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸ், அப்புறம் ஒரு சின்ன சைஸ். அந்த மாதிரி இந்த சதுர பீஸில் சின்ன பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த கார்னர் பகுதியை அப்படியே பீட்ஸ் வச்சு தைச்சி விட்ருங்க. இந்த சைடில் ஒரு பெரிய பீடு, அப்புறம் ஒரு சின்ன பீடு, அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பார்டரை வச்சே ரவுண்டு நெக்கு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி அந்த பார்டரை வச்சே பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த 2 பீஸுமே அந்த பார்டரில் உள்ள பகுதியை தான் வச்சு நம்ம அந்த டிசைன் பண்ணியிருக்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து பொருந்துகிற மாதிரி அந்த பார்டர் கலரு, அந்த பார்டரையே வச்சு நம்ம தைச்சிருக்கிறது நல்லாயிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.